ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா FIFO LIFOலயே வந்து மெட்டீரியல் ரிட்டர்ன்ஸ் அண்ட் லாஸஸ் வச்சு சம் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சிடலாம். ஃப்ரம் த ஃபாலோவிங் டிரான்சாக்ஷன்ஸ் ப்ரிப்பேர் செப்பரேட்லி த ஸ்டோர்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட் யூசிங் த ஃபாலோவிங் மெத்தட்ஸ் FIFO அண்ட் LIFO. ஸோ ஃபஸ்ட்டு வந்து FIFO மெத்தடில் நம்ம சம் போடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள். 1st January ஓப்பனிங் பேலன்ஸ் 100 units at 5 rupees each. ஸோ 1st January ஓப்பனிங் பேலன்ஸ்ன்றனால பேலன்ஸ் brought down. ஸோ பேலன்ஸ் காலமில் போயிட்டு 100 units at 5 rupees each 500. ஓகேவா? அடுத்தது செகண்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள். 5th January ரிசீவ் 500 units at 6 rupees each. ஸோ 5th January என்ன பண்ணுறோம், நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அதனால் ரிசிப்ட் காலமில் 500 units at 6 rupees each 3000. ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ஒரு 100 units இருக்கு இல்லையா, ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்துட்டு இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்ல, அது ரெக்கார்ட் பண்ணிடணும். அடுத்த டிரான்சாக்ஷன் என்ன? 20th January இஷ்யூட் 300 units. ஸோ 20th January 300 units இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ பேலன்ஸ் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனில் பாருங்கள் 100 units இருக்குது, செகண்ட் வந்து 500 units இருக்குது. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு இது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ன்றனால ஃபஸ்ட்டு எது இருக்கோ அதுலேருந்து தான் நம்ம எடுத்து கொடுக்கணும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு இதில் 100 units இருக்கா, ஸோ அந்த 100 units நம்ம எடுத்து கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு 100 units கொடுத்தாச்சு. இப்போ பேலன்ஸ் இன்னும் எவ்வளோ வேணும்? 200 units வேணுமா? அது அடுத்த என்ட்ரியில் 500 units இருக்கா, அந்த 500 units பேலன்ஸ்லேருந்து 200 நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? 200 at 6200. ஸோ இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 100ல் 100மே இஷ்யூ பண்ணிட்டோம், 500ல் 200 இஷ்யூ பண்ணியாச்சு, பேலன்ஸ் 300 இருக்கும். சரியா? ஸோ அந்த 300 வந்துட்டு நம்ம பேலன்ஸில் ரெக்கார்ட் பண்ணிடலாம். 300 into 6800. அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். 5th February இஷ்யூட் 200 units. ஸோ 5th February 200 units நம்ம இஷ்யூ பண்ணுறோம். ஸோ இஷ்யூ பண்ணுறதுனால இஷ்யூ காலமில் போயிட்டு 200 units. ஃபஸ்ட்டு பேலன்ஸ் செக் பண்ணுங்கள். 300 units இருக்குது பேலன்ஸில், அதில் நம்ம 200 இஷ்யூ பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ 200 at 6 rupees 1200. ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? வெறும் 100 தான் இருக்கும். ஏன்னா 300ல் 200 இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் 100 நம்ம அக்கௌண்ட்டில் காமிச்சிடலாம். அடுத்து வந்துட்டு 6th February என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிசீவ்டு பேக் ஃப்ரம் ஒர்க் ஆர்டர் இஷ்யூட் ஆன் 5th February. ஸோ ஒன்றும் இல்லை, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து 10 units வந்து ரிசீவ் பண்ணுறாங்களாம். ஏன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு ரிட்டன் அனுப்பிட்டாங்க 10 units-ஐ. அதை வந்துட்டு ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கேஸில் நம்ம இதை என்னவா ட்ரீட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன், இதை வந்துட்டு ரெசிப்ட்ஸாக ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பிகாஸ் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு ரெசிப்ட்ஸாக ட்ரீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 10 units எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க? 10 units ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெசிப்ட்ஸாக ட்ரீட் பண்ணணும். எப்போத்தியோடது அது? 10 units வந்து 5th February. கரெக்டாக? 5th February-ல நம்ம சென்ட் பண்ண குட்ஸ் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரொடக்ஷனுக்காக சென்ட் பண்ண குட்ஸ் 200 units-ல 10 வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அதோடைய ரேட் என்ன? 6 rupees-க்கு நம்ம இஷ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அதை தான் நம்ம வந்துட்டு போடணும். ஓகேவா? 10 into 6 60. ஸோ இதை வந்துட்டு நம்ம பேலன்ஸில் ரெக்கார்ட் பண்ணிடணும். பிகாஸ் இது ரிசிப்ட். ஸோ அதனால் பேலன்ஸில் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணணும். இஷ்யூஸை ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, இஷ்யூஸை பேலன்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணணும், ரிசிப்ட்ஸை பேலன்ஸில் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ரெடி பேலன்ஸில் 100 units இருக்குது, அது கூடவே நான் இந்த 10 units-ஐயும் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள். 7th February ரிசீவ்ட் 600 units at 5 rupees each. ஸோ 7th February வந்துட்டு 600 units வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம் at 5 rupees 3000 டோட்டல். ஸோ இதை வந்துட்டு இப்போ பேலன்ஸில் ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நமக்கு பேலன்ஸில் வந்துட்டு ஒரு 100 units at 6 rupees இருக்குது. ஸோ அது கூடவே நம்ம இதையும் ஆட் பண்ணிடலாம். ஓகே, 10 into 660. ஸோ இது எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ். இப்போ நியூ பேலன்ஸ் என்னென்னா 600 புதுசாக நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிடலாம். அடுத்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா 20th February இஷ்யூ 300 units. ஓகே, 300 units வந்து நம்மளை இஷ்யூ பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு பேலன்ஸ் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் 100 units தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ 100 units-ஐ நம்ம இஷ்யூ பண்ணிடலாம். 100 600. செகண்ட் என்ட்ரியில் பாருங்கள் 10 units இருக்குது. ஸோ அந்த 10 units-ஐயும் இஷ்யூ பண்ணிடலாம். 10 660. ஓகே, ஸோ பேலன்ஸ் இன்னும் எவ்வளோ வேணும்? 300 units இஷ்யூ பண்ணணும். நம்ம 28th February-ல 300 units இஷ்யூ பண்ணணும். கரெக்டாக? ஸோ நம்ம வந்துட்டு 110 இஷ்யூ பண்ணியாச்சு, பேலன்ஸ் இன்னும் 190 units வேணும்.
ஸோ 190 யூனிட்ஸை நம்ம இதை 600லேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 190 at 5 rupees each 950. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 600ல் 190 போயிடுச்சுன்னா 410 இருக்கும். ஸோ 410 at 5 rupees 2050. ஓகேவா? நெக்ஸ்ட் 25th February பாருங்க. ரிட்டர்ன் டு சப்ளையர் 50 யூனிட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் 7th February. ஸோ 50 யூனிட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம சப்ளையருக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ சப்ளையருக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா நம்ம வாங்கினவங்ககிட்டயே திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்துட்டு நம்ம இஷ்யூவாக ட்ரீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு டெபிட் நோட் நம்பர் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை இஷ்யூவாக ட்ரீட் பண்ணணும். எவ்வளோ நம்ம கொடுத்துருக்கோம்? 50 யூனிட்ஸ். 50 எப்போ வாங்கினது? 7th February வாங்கினது. ஸோ அதில் 50 வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 50 at 5 rupees 50 into 5 250. ஸோ நம்ம வந்துட்டு 7th February 600 வாங்கியிருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு 50 தான் இப்போ ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 410. ஆல்ரெடி அந்த 600ல் 190 இஷ்யூ ஆகி பேலன்ஸ் 410 இருந்துச்சு. அதில் இப்போ 50 நம்ம சப்ளையர்கிட்டே ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? பேலன்ஸ் 360 இருக்கும். ஓகேவா? 360 into 5 1800. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்னது? 26th February இஷ்யூ 200 யூனிட்ஸ். ஸோ 26th February நம்ம 200 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். ஸோ இந்த 300 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா? 360 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா பேலன்ஸில்? அதில் 200 யூனிட்ஸ் நம்ம இஷ்யூ பண்ண போகிறோம். 200 at 5000. ஸோ இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 160 யூனிட்ஸ் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா? 800. அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். 10th March received 500 units at 7 rupees per unit. ஸோ 10th March வந்துட்டு 500 யூனிட்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அதனால் ரெசிப்ட்ஸ் காலமில் 500 rupees at 7 rupees each. ஒரு யூனிட் வந்து 7 rupees சொல்லிட்டாங்க. ஸோ டோட்டலாக 3500. ஸோ அதை வந்துட்டு நம்ம பேலன்ஸில் ரெக்கார்ட் பண்ணணும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ஒரு 160 இருக்குது. அதை ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 500 இப்போ பர்ச்சேஸ் பண்ணது. ஓகேவா? 10th மார்ச்சில் பர்ச்சேஸ் பண்ணது 500 யூனிட்ஸ். ஸோ டோட்டலாக 660 யூனிட்ஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள். 15th March issued 300 யூனிட்ஸ். ஸோ 15th March வந்து 300 யூனிட்ஸ் அகைன் இஷ்யூ பண்ணுறாங்க. பேலன்ஸ் செக் பண்ணுங்கள். 160 யூனிட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் இருக்குது. ஸோ அந்த 160 யூனிட்ஸை நம்ம என்டர் பண்ணிடலாம். 160 at 5 800. ஸோ இப்போ பேலன்ஸ் வந்துட்டு இன்னும் எவ்வளோ வேணும்? 140 யூனிட்ஸ் வேணும். கரெக்டாக? 140 at 7 980. ஸோ இந்த 140 வந்துட்டு நம்ம செகண்ட் என்ட்ரியில் இருக்க 500 இருக்குல்ல, அதுலேருந்து 140 நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ 160ல் 160 ஃபுல்லாக இஷ்யூ பண்ணியாச்சு. 500ல் 140 இஷ்யூ பண்ணிட்டோம். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 500ல் 140 போயிடுச்சுன்னா 360 பேலன்ஸ் இருக்கும். ஸோ 360 at 7 rupees 2250. அடுத்த டிரான்சாக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? லாஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸ்டாக் வெரிஃபிகேஷன் ஆன் 15th March ரிவீல்ட் a shortage of 10 units. ஸோ ஸ்டாக் கவுண்ட் பண்ணும்போது ஷார்ட்டேஜாக இருக்குது 10 யூனிட்ஸ். 15th March அப்போது ஸ்டாக் கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு 10 யூனிட்ஸ் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 15th March ஷார்ட்டேஜ் அப்படின்னு போட்டுட்டு 10 யூனிட்ஸ் வந்து நம்ம இங்கே இஷ்யூவாக ட்ரீட் பண்ணிடணும். ஏன்னா ஷார்ட்டேஜ்னா கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த 10 யூனிட்ஸ் எங்கே போச்சு என்னென்னலாம் அவங்க மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் கவுண்ட் பண்ணும்போது கம்மியாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து இஷ்யூ பண்ணதான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணிடணும் அதை. ஓகேவா? 10 யூனிட்ஸ் அட் 7 rupees. இங்கே இருக்கலையே பேலன்ஸில் 360, அதில் தான் நம்ம 10 வந்துட்டு ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 10 at 7 70. ஸோ இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 360ல் 10 போயிடுச்சுன்னா 350. 350 into 7. 350 into 7. 1 second. 350 into 7. 2450. ஓகேவா? 2450. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் வந்துட்டு 350 யூனிட்ஸ் at 7 rupees each, rupees 2450. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட FIFO மெத்தடோட க்ளோசிங் பேலன்ஸ். அடுத்தது இப்போ நம்ம LIFO மெத்தட் போடலாம். ஓகேவா? ஸோ LIFO மெத்தடில் சேம் தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள். ஓப்பனிங் பேலன்ஸ் 100 யூனிட்ஸ் 5 rupees ஈச். ஸோ வந்துட்டு நம்ம பேலன்ஸ் காலமில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஜான் பேலன்ஸ் brought down 100 யூனிட்ஸ் at 5 rupees each 500 என்டர் பண்ணியாச்சு. அடுத்தது 5th January பாருங்க. received 500 units at 6 rupees each. So 5th January 500 units at 6 rupees each 3000.
ஓகேவா? ஸோ இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஆல்ரெடி ஒரு 100 யூனிட்ஸ் இருந்துச்சா? அது கூடவே இந்த 500ஐயும் ஆட் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் பாருங்க 20th January issued 300 யூனிட்ஸ். ஸோ இங்கே 20th January இஷ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் 100 இருக்கு, செகண்ட் என்ட்ரியில் 500 இருக்கு. இப்போ நம்ம லிஃபோ மெத்தட் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதனால லாஸ்ட்ல இருந்து தான் நம்ம கொடுக்கணும். ஸோ லாஸ்ட் டிரான்சாக்ஷன் இது 500, ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் 100, லாஸ்ட் டிரான்சாக்ஷன் 500. ஸோ இந்த 500ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். இந்த லாஸ்ட் டிரான்சாக்ஷன் ஃபுல்லா நம்ம காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு போகணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 500ல இருந்து 300 இஷ்யூ பண்ணிடலாம். 300 into 6,800. ஸோ இப்போ அக்கௌண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? ஆல்ரெடி ஒரு 100 இருந்துச்சா? அதை நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். இது ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன். லாஸ்ட் டிரான்சாக்ஷன்ல 500ல இருந்து 300 எடுத்துட்டோம். ஸோ பேலன்ஸ் 200 இருக்கும். ஸோ 200 into 6,200. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க 5th February. 5th February issued 200 யூனிட்ஸ். அகைன் 200 யூனிட்ஸ் வந்து 5th February அப்போ இஷ்யூ பண்றாங்க. பேலன்ஸ் செக் பண்ணுங்க. லாஸ்ட் டிரான்சாக்ஷன்ல எவ்வளோ இருக்கு? 200 யூனிட்ஸ் இருக்கா? ஸோ அந்த 200 யூனிட்ஸை இஷ்யூ பண்ணிடலாம் அப்படி. ஸோ இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ல இருந்த பேலன்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே காமிச்சிடலாம். அடுத்தது 6th February. 6th February பாருங்க received back from work order issued on 5th February 10 யூனிட்ஸ். ஸோ அங்கே பார்த்தது தான், ஃபிஃபோல பார்த்தது தான். ஸோ நமக்கு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து 10 யூனிட்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ அதை வந்து நம்ம இஷ்யூஸாக ட்ரீட் பண்ணணும். கரெக்டா? ஸோ 10 யூனிட்ஸ் அட் நம்ம எவ்வளோக்கு வந்துட்டு நம்ம இஷ்யூ பண்ணியிருந்தோம்? ஆல்ரெடி 200 யூனிட்ஸ் 6 ரூபீஸ்க்கு இஷ்யூ பண்ணியிருந்தோம் இல்லையா 5th February. அதில் தான் 10 யூனிட்ஸ் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ அதோடைய ரேட்டை தான் நம்ம வந்துட்டு போடணும். ஓகேவா? ஸோ 10 யூனிட்ஸ் அட் 6 rupees each, 60. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஆல்ரெடி ஒரு 100 பேலன்ஸ் இருந்துச்சா? எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ல. அது கூடவே இந்த 10 யூனிட்ஸையும் ஆட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ டோட்டலாக 110 யூனிட்ஸ் இருக்கு இப்போ பேலன்ஸ்ல. அடுத்து பாருங்க 7th February received 600 யூனிட்ஸ். ஸோ 7th February நம்ம குட்ஸ் ரிசீவ் பண்றோம். ஸோ அதனால ரிசிப்ட்ஸ் காலம்ல போயிட்டு 600 யூனிட்ஸ் அட் 5 rupees each, 3000. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் வந்துட்டு ஒரு 100 யூனிட்ஸ் அண்ட் 10 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு அது கூடவே நம்ம வந்துட்டு இந்த 600 யூனிட்ஸையும் ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்க 20th February issued 300 யூனிட்ஸ். ஸோ 20th February என்ன பண்றாங்க? 300 யூனிட்ஸ் இஷ்யூ பண்றாங்க. ஸோ இஷ்யூ காலம்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் செக் பண்ணுங்க. லாஸ்ட் டிரான்சாக்ஷன்ல எவ்வளோ இருக்கு? 600 யூனிட்ஸ் இருக்கா? ஸோ அதில் 300 நம்ம இஷ்யூ பண்ணிடலாம். ஓகேவா? 300 into 5,500. ஸோ இப்போ அக்கௌண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ல உள்ள பேலன்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அதுல இருந்து நம்ம எதுவுமே எடுக்கல. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். லாஸ்ட் டிரான்சாக்ஷன்ல 600ல இருந்து 300 இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் 300 இருக்கும் இல்லையா? அதை ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்தது 25th February return to supplier 50 units purchased on 7th February. ஸோ 7th February பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா 600 யூனிட்ஸ். அதில் 50 யூனிட்ஸை வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்க. சப்ளையருக்கே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்களாம். ஸோ அதனால நம்ம வந்துட்டு அதை இஷ்யூவா ட்ரீட் பண்ணணும். ஓகேவா? சப்ளையருக்கே ரிட்டர்ன் பண்ணிட்டா இஷ்யூவா ட்ரீட் பண்ணணும். ஸோ எவ்வளோ இஷ்யூ பண்றாங்க? 50 யூனிட்ஸ் அட் நம்ம எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்? அதை 5 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த ரேட்டை வந்து போட்டுடலாம். 50 into 5, 250. இப்போ அக்கௌண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ல உள்ளது அப்படியே இருக்குமா? அது கூடவே இந்த 300 லாஸ்ட் டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா? இதுல இருந்து 50யை சப்ராக்ட் பண்ணிடணும். ஏன் இதுல இருந்து 50யை சப்ராக்ட் பண்றோம்னா நம்ம வந்துட்டு எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்? 7th February பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் 600. கரெக்டா? அதை தான் இங்க பேலன்ஸ்ல காமிச்சிருந்தோம் 600ன்னு. நெக்ஸ்ட் 20th February 300 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு லாஸ்ட் டிரான்சாக்ஷன்ல இருந்து தான் 300 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ பேலன்ஸ் 300 யூனிட்ஸோடைய பேலன்ஸை இங்கே காமிச்சிடணும். கரெக்டா? இதில் 600ல 300 இஷ்யூ பண்ணிட்டோம். பேலன்ஸ் 300 தான் இங்கே பேலன்ஸ் காலம்ல காமிச்சிருக்கோம். இந்த 300ல இருந்து தான் 50யை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இந்த 300 யூனிட்ஸ் தான் வந்து 7th Februaryக்கு ரிலேட்டடான யூனிட்ஸ். கரெக்டா? அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண யூனிட்ஸ் இந்த 300 யூனிட்ஸ் தான். அதுல இருந்து தான் நம்ம 50யை வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம். இப்போ சப்ளையருக்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அதுல இருந்து தான் 50யை வந்து சப்ராக்ட் பண்ணணும். வேற இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணாலும் ஆன்சர் தப்பா வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க 26th February issued 200 யூனிட்ஸ். 26th February என்ன பண்ணியிருக்கோம்? 200 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்க 250 யூனிட்ஸ் இருக்கா?
ஸோ அதில் நம்ம 200 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணிடலாம். ஓகேவா? 200 at 6,200. இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? ஆல்ரெடி ஒரு 100 இருந்துச்சு, அப்புறம் ஒரு 10 இருந்துச்சு, அப்புறம் ஒரு 250 இருந்துச்சு. கரெக்டா? அந்த 250ல தான் இப்போ 200 இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? வெறும் 50 தான் இருக்கும். ஸோ 50 into 6 300. ஓகேவா? 250ல 200 இஷ்யூ பண்ணிட்டோம், பேலன்ஸ் 50யை காமிச்சிட்டோம். அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்க. 10th March received 500 units at 7 rupees per unit. ஸோ 10th March என்ன பண்ணுறோம்? 500 யூனிட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ 500 at 7 rupees. ஸோ 500 into 7 3,500. இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் இருக்கா? அதை அப்படியே எழுதிடுவோமா? அப்புறம் இப்போ புதுசாக ஒரு 500 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா? அதையும் அதை கூட ஆட் பண்ணிடணும். ஓகேவா? டன். அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்க. 15th March issued 300 units. ஸோ 15th March வந்து 300 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்க. 500 யூனிட்ஸ் இருக்கா? அதுலேருந்து 300 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணிடலாமா? 300 into 7 2,100. ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? ஃபஸ்ட்டு 3 டிரான்சாக்ஷனில் நம்ம எதுவுமே பண்ணலை. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். லாஸ்ட் டிரான்சாக்ஷனில் 500லேருந்து 300 இஷ்யூ பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் 200 இருக்கும். 200 into 7 1,400. அடுத்து பாருங்க, ஷார்டேஜ் இருக்கு. ஸ்டாக் வெரிஃபிகேஷன் ஆன் 15th March revealed a shortage of 10 units. ஸோ ஷார்டேஜ்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன், நம்ம அப்படியே வந்துட்டு சப்ராக்ட் பண்ணணும், பேலன்ஸ்ல இருந்து சப்ராக்ட் பண்ணணும். கரெக்டா? ஸோ ஷார்டேஜ் வந்து 10 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஷார்டேஜை வந்துட்டு நம்ம லாஸ்ட் டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த 200 at 7, அதுல இருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். 7 10 into 7 70. ஓகேவா? ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? ஃபஸ்ட்டு 3 டிரான்சாக்ஷனில் உள்ளது நம்ம எதுவுமே பண்ணலை. கரெக்டாக? அதை ஆட் பண்ணிக்கலாம், அப்படியே போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 200 லாஸ்ட் டிரான்சாக்ஷன்லேருந்து 10 யூனிட்ஸை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அது ஷார்டேஜ் இல்லையா? ஸோ அதனால சப்ராக்ட் பண்ணிட்டா பேலன்ஸ் வந்து 190 தான் வரும். 190 at 7 1,330. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே போட்டு முடிச்சாச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் க்ளோசிங் ஸ்டாக். கரெக்டாக? இதை வந்துட்டு நம்ம செப்பரேட்டாக க்ளோசிங் ஸ்டாக் அண்டர் லிஃபோ மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் எழுதணும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனில் 100 யூனிட்ஸ், செகண்ட் டிரான்சாக்ஷன் 10 யூனிட்ஸ், தேர்ட் டிரான்சாக்ஷன் 50 யூனிட்ஸ், லாஸ்ட் டிரான்சாக்ஷன் 190 யூனிட்ஸ். ஸோ எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணி நான் அங்கே ஆன்சர் போட்டிருக்கேன். ஓகேவா?